தாயை யார் நோகடிக்கிறானோ அவனுக்கு சக்கராத்துல களிமா வராது. அது சஹாபியா இருந்தாலும் சரி, சஹாபியா இருந்தாலும் சக்கராத்துல களிமா வராது. ரமலான்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உம்ரா செய்தாலும் சரி, உங்க உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த ரமலான்ல முடிவெடுங்க, இந்த ரமலான்ல முடிவெடுங்க. பெண்களே பெண்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கணவனை தாயை விட்டும் திசை திருப்பி விடாதீர்கள். ஒரு பொம்புல சொர்க்கம் போகணும், மாப்பிள்ளைய கண்ணியப்படுத்தினா தான் சொர்க்கம் போகலாம். பொம்பளைக்கு சொர்க்கம் போகணும் மாப்பிள்ளையால, மாப்பிள்ளை சொர்க்கம் போகணும் மாப்பிள்ளையோட உம்மாவால. அல்லாஹ்வுடைய நியதி இது, அல்லாஹ்வுடைய சட்டம் இது, அல்லாஹ்வுடைய முடிவு இது. இதுல யாருக்கும் கையடிக்க இயலாது, யாருக்கும் கையடிக்க இயலாது. இவர் உம்மாவை நோகடிச்சு வாப்பாவை நோகடிச்சு. ஆஸ்திரேலியால சட்டம் என்ன தெரியுமா? ஸ்ரீலங்கால ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி மனித உரிமை இருக்குதானே ஸ்ரீலங்கால, அதே மாதிரி ஆஸ்திரேலியால மிருக உரிமை இருக்குது. மிருக உரிமை. என்னோட கூட்டாளி ஒருத்தர் கிட்டத்துல போயிட்டு வந்தார். அவர் தங்கின வீட்டுக்கு பின்னூடு அந்த வீட்டுடைய ஓனர் ஒரு நாய். வீட்டுடைய ஓனர் யாரு? நாய். நாய்க்கு சொத்தெழுதி வச்சிருக்கிறாள். அல்லாஹ் அக்பர். நாயை விட மோசமா சகோதரர்களே தாய். வெள்ளக்காரன் நாய்க்கு ஊடெழுதி வச்சிருக்கிறான், சொத்தெழுதி வச்சிருக்கிறான். எங்க சமூகம் பெற்ற தாய வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு வக்கு இல்லாம அநாத இல்லத்திலையும் முதியோர் இல்லத்திலையும் ரோட்லையும் போட்டு விரட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தா ரஜுல் இம்ராதஹு வஅqa உம்மஹு வஅத்னா ஸதீகஹு வஅக்ஸாமஹு. மனைவிக்கு கட்டுப்பட்டு தாயை ஒதுக்கும் காலம் வந்தால், மனைவிக்கு கட்டுப்பட்டு தாயை நோகடிக்கும் காலம் வந்தால், நண்பனுக்கு கட்டுப்பட்டு பாப்பாவை தூரமாக்கும் காலம் வந்தால் நெருப்பு மலையை எதிர்பாருங்கள். திருமிதியுடைய ஹதீஸ், நெருப்பு காத்து, பூமிக்குள் சுழிவாங்கப்படுவது, நாயாக பன்றியாக உருமாற்றப்படுவது, வானத்திலிருந்து கல் மாறி பொழிவது, எல்லாத்தையும் எதிர்பாருங்க. தாயை நோகடிக்கும் காலம் வந்தால். சகோதரர்களே, ரமலான் மாதம் சந்தர்ப்பம் இது. பயான் முடிந்த உடனே யார் யாரெல்லாம் இரத்த பந்தத்தை துண்டித்திருக்கிறோமோ, எந்த பெண்கள் எல்லாம் இரத்த உறவோடு பேசாம இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் உம்மாவை நோகடிச்சோமோ, கால்ல போய் விழுந்து மன்னிப்பு கேளுங்க உம்மாட.